இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காட்சி வந்து ரொம்ப முக்கியமான காட்சி, ரொம்ப எமோஷ்னலாக காட்சி. ஒரு கப்புள்ஸ், ஒரு தம்பதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி இருக்கும் இதோட பதிவு. நீங்களே பாருங்க. இப்போ நம்ம பார்த்த வீடியோவும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த 2 வீடியோவும் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்ஸ்டால இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே இதை பத்தி ஒரு 2 வார்த்தை பேசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த பதிவு. அது முக்கியமான சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் பாக்யராஜ் சார் இறந்தப்போ நிறைய பேர் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்து பைட் கொடுக்கும்போது ரொம்ப முக்கியமா சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? பாக்யராஜ் போனதுக்கு அப்புறம் பூர்ணிமா எப்படி இருக்க போறாங்கன்னு தெரியல. பூர்ணிமா அவங்க தான் ரொம்ப பாவம், அவங்க தான் இனிமே எப்படி சர்வே பண்ண போறாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு பெரிய இழப்புன்னு சொல்லி முழுக்க முழுக்க அந்த அஞ்சலி செலுத்திட்டு வந்தவங்க முக்காவாசி பேர் சொன்ன பேர் என்னன்னா பூர்ணிமா பூர்ணிமா பூர்ணிமா. பாக்யராஜ் அவங்களோட மனைவியோட பாக்யராஜ் பூர்ணிமா அவங்க தான் இப்போ இனிமே அவர் இல்லாத காலகட்டங்களை எப்படி வாழ போறாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. உண்மையிலே அவங்க பக்கத்திலேயே அவங்களோட தலைமாட்டில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்த அந்த பெண்மணியை பத்தி 2 வார்த்தையாவது பேசி ஆகணும், இந்த பதிவு போட்டாகணும் அப்படிங்கிறதுக்காக இருந்தாலும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அவங்க சினிமா துறையில அவங்களும் ஒரு காலத்துல ஒரு பெரிய நடிகையா இருந்தாங்க. பாக்யராஜ் சாரும் பெரிய ஒரு பீக்ல இருந்த டைம்ல 2 பேருமே கல்யாணம் பண்ணி அவங்க லைஃப் ஆள ஆரம்பிச்ச காலம் இருக்குல்ல. இன்னைக்கு நேத்து ஒரு பெரிய செலிபிரிட்டியா பார்த்து இவங்கள மாதிரி ஒரு ரோல் மாடலா நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு டைவர்ஸ் வாங்கிட்டு போறதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு ஷாக்கா இருந்தது. இன்னைக்கு சினிமால நேத்து கல்யாணம் பண்ணி 1 மாசம் நல்லா இருந்து அதுக்கு அடுத்த மாசம் டைவர்ஸ் வாங்கிட்டு போற எத்தனையோ பீக்ல இருந்த நடிகைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அப்ப உள்ள காலகட்டங்கள்ல கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய ஈவெண்ட்ஸ், நான் ஷார்ட் பிலிம் நான் பார்த்திருக்கேன், நிறைய மூவியோட ஈவெண்ட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம், நிறைய ஃபங்க்ஷன்ஸ், நிறைய செலிபிரிட்டிஸோட திருமணம், அந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள்ல பாக்யராஜ் சார் பூர்ணிமா 2 பேருமே சேர்ந்துதான் வருவாங்க. ஏன் கடைசியா நம்ம குஷ்பு அவங்களோட மகளோட திருமணத்திற்கு கூட அவங்க சேர்ந்து போன அந்த பதிவை பார்க்கும்போது உண்மையிலே அவ்வளவு கண்கள் இருந்துச்சு. ஒரு நல்ல கப்புள்ஸா எப்படி வாழணும், ஒரு நல்ல ஒரு தம்பதியா எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு உண்மையாவே பாக்யராஜ் பூர்ணிமா வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு உண்மையில இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. உண்மையில இன்னுமே சாந்தனம் அவங்களுக்கு கூட அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி போயிருவோம். பட் இனிமேல் தான் பூர்ணிமா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு காலம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களோட நினைவுகள் ஒவ்வொரு நாளும் அவங்க கடந்து வந்த பாதைகளா நினைச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்கு அது ரணமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நல்ல எக்ஸாம்பிள்னா அவங்க ஒரு நல்ல நடிகரா, டைரக்டர், அதெல்லாம் பன்முகத்தன்மை இருந்தாலும் பட் நல்ல ஒரு கப்பிள்ஸ், அவங்க நல்ல தம்பதியா வாழ்ந்ததுக்கு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னா பாரதி தான் சொல்லலாம் நினைக்கிறேன். அதுல முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பதிவு எடுக்கும்போது இன்னைக்குமே அவங்களோட அந்த பாரதி புக்கிராஜ் அவங்களோட அந்த கலாட்டால ரீசெண்டா வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் மாலை மாத்திக்கிற அந்த சீன்ஸ் பார்க்கும்போது இனிமே அதெல்லாம் லைஃப்ல ஒரு டைம் கூட கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியா அந்த மூமெண்ட் இருந்தது. உண்மையிலேயே நான் சொன்ன மாதிரி எப்பவுமே ஃபர்ஸ்டலா நமக்கு சில பேரோட இறப்பு வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரிதான் இந்த விஷயம் நம்ம ரொம்ப தாக்கத்தை ஏற்பட்டுச்சு. அந்த வீடியோ பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுக்காக அந்த பதிவு.